ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, வெல்கம் டு மை சேனல். நான் இப்பொழுது தக்காளி சட்னி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் தேங்காய் சில்லு, வெள்ளைப்பூடு, பொரிகடலை, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு இதை போட்டு வத்தல் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும். பிறகு வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சிறிதளவு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அது நல்லா பொன்னிறம் வந்த பிறகு அதற்கு பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டு இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்குது. நல்லா பொன்னிறமாக வரவும் சிறிது நேரம் கழித்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சிறிதளவு உப்பு போடணும். போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கிற நல்லா வதங்குது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து அந்த தக்காளி வதங்குற கூட போடணும். போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மசாலா போடணும். மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா ஊற்றிட்டு அதில் சிறிதளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மசாலா பொடி, அது கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா வதக்கி அதுக்கு பிறகு நல்லா வதங்குது பாருங்கள். அப்படியே எண்ணெய் தனியாக அந்த மசாலா தனியாக வரணும். நல்லா வதங்கி அப்படியே பாருங்கள் எவ்வளோ இதாக கொப்பளிக்குது. அந்த இது வந்து அதுக்கு பிறகு சிறிதளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி இந்த சிறிதளவு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்ட பிறகு அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். நல்லா கொதித்து காஞ்ச பிறகு 2 மல்லித்தலையை போட்டு இப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டோம்னா தோசை, இட்லி எது வேணுமுன்னாலும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கொதி வருதுல்ல, கொதி வந்த பிறகு இறக்கி வைக்கிறதுக்கு போது மல்லித்தலை மட்டும் போடணும். போட்டு அப்படியேவும் இறக்கி வைக்கலாம். நான் இப்போ போட்டுக்கிற வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள்.